Hi guys, good evening to all. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் ஆல் ஓகேங்களா. என்ன பண்ண ஒரு 3 வாரம் வந்து லைவ் செக்ஷன் நம்ம வரல. ஸோ அதனால சாரி ஃபார் தட். ஸோ இந்த வீக் வந்து லைக் இந்த லைவ் செக்ஷனில் போன வாரம் நடந்தது, அதுக்கு முந்தின வாரம் நடந்தது, ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன கண்டிஷன் நடந்துட்டு இருக்கு, ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகேங்களா. அதை ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டேவோட ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் உங்களோட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான ஷெடியூல் தான். ஃபர்ஸ்ட் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் போன வாரம், தென் மண்டே எப்படி இது பெர்ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லி எல்லா பேர் கோல்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு உங்களுக்கு வேற எந்தெந்த பேரில் உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுலேயுமே அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இனிமேல் வந்து வீக்கெண்டில் எப்பயுமே லைவ் செக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டை பொறுத்தளவு போன வாரம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்விங்கில் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸ்விங்கில் ஒரு ட்ரேடு ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் அடிச்சிச்சு மொதல் ட்ரேடு, அடுத்த ட்ரேடும் பிரேக் ஈவன் அடிச்சிச்சு. ஸோ அடுத்த ட்ரேட் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் எஸ்எல் அடிச்சிருச்சு. இந்த ஒரு ட்ரேட் மட்டும் தான் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் ஆச்சு ஓகேங்களா. அதாவது 40 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லாட்டில் ஒரு $400 மட்டும் கேப்சர் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேடு எஸ்எல். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து $30 ஓகேங்களா. லாஸ் வந்து $10, நெட் ப்ராஃபிட் வந்து $30, 0.01 நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஒரு 30 பாயிண்ட் வந்து கேப்சரபிள் போன வாரம் நம்ம ஸ்விங்க வச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்று கன்சல்டேஷன் ஆகுது, இல்லை ஒரு கேண்டில் மூமெண்ட்ல ஏறுது, ஒரு கேண்டில் 4-5% இறங்கிடுது ஓகேங்களா. ஸோ அதே தான் இப்போ மண்டேவோட ப்ரிடிக்ஷன். மண்டே என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த கோல்டை பொறுத்தளவு மார்னிங்கில் 4:30 அந்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகும் போதுல இந்த ஸ்விங் ஹையை அப்படியே ஒரு அக்ரெசிவாக பிரேக் ஆகிட்டு கன்சல்டேஷன் ஆகலாம், இல்லை பைக்கான கேட்டர் வரும் ஓகேங்களா. இந்த ஸ்விங் ஹையை ஒரு அக்ரெசிவாக பிரேக் ஆகிட்டு கன்சல்டேஷன் ஆகும், இல்லைனா அங்கனக்குள்ளக்கே நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் பைக்கான கேரக்டர் வந்து ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் மேலே கீழேயோ நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஸ்விங்கை பொறுத்தளவு இதுதான். ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் 40 பாயிண்ட்ஸ் இந்த ப்ராஃபிட், மீது இது ஒரு எஸ்எல், இது ஒரு சின்ன எஸ்எல், இது பிரேக் ஈவன், இது பிரேக் ஈவன். ஸ்விங்கை பொறுத்தளவு நெட் ப்ராஃபிட்டாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சரபிள் ஓகேங்களா. ஸோ போன வாரம் அதே அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடு கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்னைக்கு வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதுக்கு முந்தின ஒரு வாரம் லைக் அதுக்கு முந்தின வாரம் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருந்துச்சு. அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸில் இந்த ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் ஃபுல் டிபி ஓகேங்களா. ஸோ 1:48 ஐ திங்க் இது வந்து இந்த ரேஞ்சை ஒரு ட்ரேடு க்ளோஸு, இந்த ட்ரேடில் இந்த ரேஞ்சில் இன்னொரு ட்ரேடு க்ளோஸு ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேடில் இந்த ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 22 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆர்ஆர் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இது ஃபுல் டிபி அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த 2 ரேஞ்சில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு மேக்ஸிமம் எஸ்எல்ஏ 7 பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 7 பாயிண்ட் எஸ்எல் வச்சு தான் அவ்வளோ பெரிய ஆர்ஆர் கேப்சர் பண்ண முடியும் நம்ம. இது ஒரு ட்ரேட் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்தது. அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் வந்து எப்பயும் போல இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பிங் வந்து லைக் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லைனாலும் இப்போதைக்கு ஒரு 80-90% கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஃபில் டிபி ஆச்சு. ஸோ ஓவராலாக எல்லா இடத்தையும் இது ஃபில் டிபி, இது எஸ்எல், இது எஸ்எல், ஸோ இது பிரேக் ஈவன், தென் இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு எஸ்எல், இதுவுமே எஸ்எல், சாரி இது பிரேக் ஈவன், இந்த மாதிரி தான் போச்சு ஓகேங்களா. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சரபிள். அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து மைனஸ் ஓகேங்களா. 10 பாயிண்ட் வந்து லாஸ் ஆச்சு. ஓவராலாக ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்மளோட ஸ்கேல்பிங்கில் வந்து சக்ஸஸ் ஆச்சு போன வாரம் 40 பாயிண்ட் ஸ்கேல்பிங்கில், 30 பாயிண்ட் இன் கோல்டில் ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் லாட் நீங்கள் எல்லாத்தையும் போட்டிருந்தீங்க அப்படின்னா 1 லாட் போட்டிருந்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு ஒரு அரௌண்டு $400 ப்ராஃபிட் வந்திருக்கும் லாஸ் எல்லாம் போக. நம்ம ஸ்விங்கை பொறுத்தளவு லாஸ் எல்லாம் போக வந்து ஒரு $300 ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அழகர் பிரதர், உங்களோட மைக் அண்ட் வீடியோ வந்து ஆன்ல இருக்கு, அதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்களேன். வீடியோ ஆன்ல இருக்கு, அதையும் ஆஃப் பண்ணிடுங்க. ரைட் ஓகேங்களா. ஸோ இதான் போன வாரம் நடந்த கோல்டோட பர்ஃபார்மன்ஸ் இன் நம்மளோட கேரக்டர் ஸ்ட்ராட்டஜி வச்சு. இப்போ மண்டே ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ யூஎஸ்டி ஜேபி எல்லாமே ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், இந்த டெய்லியுமே யூடியூப் சேனல் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்க. வீக்கெண்ட் அனாலிசிஸ் சொல்லி நேற்று இருக்கும். அதே கோல்டில் வந்து நார்மல் டெக்னிக்கலை வச்சு ஓரளவு ஒரு பரவாயில்லாத கேபிட்டலை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு யூடியூப்ல வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ
வேற எந்த பேர்ல அனலைஸ் பண்ணலாம்? மண்டேவோட மூவ்மெண்ட் வந்து வேற எந்த பேர்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ப்ரோ சில்வர்ல பண்ணலாமா ப்ரோ? பார்த்துருவோம் ப்ரோ. ஸோ சில்வர் வந்து எனக்கு அந்த அளவு ஒரு ஃபெமிலியர் கிடையாது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி பார்க்குறேன். ஸோ சில்வர பொறுத்தளவு இப்போதைக்கு ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில நல்ல ஒரு இந்த டிமாண்ட் ஜோன்ல டேப் ஆகி தான் நிக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு சோர்ச் குடுத்து அப் ட்ரெண்ட் போக கிடையாது. இன்னும் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு சில்வர பொறுத்தளவு. ஸோ ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 4 ஹார்லயுமே நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்து இப்போதைக்கு ஃபுல் ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எந்த லெவல் பார்த்தோம் அப்புட்ன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் லெவல் தான். ஓகேங்களா? கோல்டன் ரேஷியோஸ் கிட்ட தான் ஒரு ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன நடந்துட்டு ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்புட்ன்னா, இந்த ஸ்விங் ஹைல வால்யூம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன நடக்கலாம் அப்புட்ன்னா கோல்ட பொறுத்தளவு மேக்ஸிமம் மேல போயி இந்த வால்யூம் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப கீழ வரது தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த இந்த சப்ளை ஜோனுக்கு மேல போய் லிக்விடிட்டி ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா அப்படியே டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துச்சு அப்புட்ன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த விக் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சில்லரோட இது ப்ரெடிக்ஷன். அதே இந்த ஸ்விங் ஹைக்கு மேல ஒரு 4 ஹார் கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு 4 ஹார் கேண்டில் பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு அப்புட்ன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டிப் இது, அதுக்கப்புறம் செகண்ட் டிப், தேர்ட் டிப்னு சொல்லி வச்சுட்டு போயிரலாம். ஓகேங்களா? ஸோ இது நார்மல் டெக்னிக் வச்சு தான் யூஸ் பண்றேன். கேட் அனாலிசிஸ் வந்து சில்வர்ல நான் உங்களுக்கு சொல்லல இப்போதைக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே நார்மல் டெக்னிக்கல் வச்சு தான் சில்வருக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இதான் சில்வரோட மூவ் நடக்கலாம் மேக்ஸிமம். மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டா இருக்கு. இந்த ஸ்விங் ஹைக் மேல போய் லிக்விடிட்டி ஃபுல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு கீழ வரும். இங்க லிக்விடிட்டி ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் மேனிபுலேஷன் பண்ணிட்டு கீழ வரது நல்ல ஒரு அக்ரெசிவ் மேல கீழ வரும். இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 7%, 8% இந்த மாரி மேக்ஸிமம் கீழ வரக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ நேரம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்புட்ன்னா, நீங்க ஹேண்ட் ப்ரோ ரைஸ் பண்ணுங்க. யூஎஸ்டி ஜேபிஐ ஸ்கேல்பிங்ல கோல்டில் எப்படி வீடியோ போடுறாங்க அதே மாதிரி யூடியூப்ல போடலாம் ப்ரோ. யூஎஸ்டி ஜேபிஒய்க்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ ட்ரை பண்றோம் ப்ரோ அது எப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் கேட் அனாலிசிஸ் நம்ம போட்டோம் அப்புட்ன்னா, நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல வர பீப்பிள் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. லைக் என்ன ப்ரோ எல்லாமே ஃப்ரீயா போட்டீங்க அப்படின்ற மாரி கேட்பாங்க. அது புரியாது தான் நார்மல் பீப்பிளுக்கு. பட் இருந்தாலும் அது வந்து சரி வராது ப்ரோ. ஏதாச்சும் 1, 2 வேணா போடலாம். ஒரு கேரக்டர் பை ஆர் செல் ஏதாச்சும் ஒண்ணு போடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்புறம் யூஎஸ்டி ஜேபிஐ வந்து ஹையர் ஹை கேரக்டர் இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ? யூஎஸ்டி ஜேபிஐக்கு வந்து ஹையர் ஹைக்கு வந்து கேரக்டர் இல்லையா? ஸ்கேல்பிங் கேட்குறீங்களா? ஆமாம் ப்ரோ. அதுல எல்லாத்துக்குமே இருக்கு ப்ரோ. இல்லை நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அதில் வந்து ஹையர் ஹைக்கு வந்து ஸ்கேல்பிங்ல இல்லையா ப்ரோ? என்னது ப்ரோ? யூஎஸ்டி ஜேபிஐக்கு ஸ்கேல்பிங்ல ப்ரோ கேரக்டர் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்க யூஎஸ்டி ஜேபி கேரக்டர் அனாலிசிஸ் வந்திருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ வாங்கியிருந்தேன். இந்த ஓகே. வாரம் தான். சரி ப்ரோ. நீங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ரைட். ஓகே. ப்ரோ டெய்லியும் சில்வர் அப்டேட் பண்ணலாம் ப்ரோ. செகண்ட் திங் உங்க மேக்ஸிமம் ஏதாவது இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணவங்களோட ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஃபண்டட் அக்கவுண்ட் நான் கம்யூனிட்டியில யூஸ் பண்ணதே இல்ல ஏதோ ப்ரோ. சம்திங். ஓ அப்படி இல்லை அன்னைக்கு கேட்டதுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்றதுக்குலாம் பண்ணித்தரோன்னு சொன்னீங்களே ப்ரோ. இல்லையே ஃபண்டட் அக்கவுண்ட் நம்ம யாரை கேட்டிருந்தோம் அப்படின்னா நாங்க பண்ணது கிடையாது. பீப்புள் வேணா நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. நீங்க செக் பண்ணி மேக்ஸிமம் பாருங்க. ஏதாவது கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் உங்க வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஓகே. கிளாஸ் கேட்டிருக்கேன். நான் நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூனால நெக்ஸ்ட் மந்த் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். ஸோ சரி ப்ரோ. எனக்கு என்ன வீடியோ போட்டாலும் மினிட்லேயே நான் பார்த்துருவேன். இன்ஸ்டால உங்களை ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கேன். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ம். என்னோட ட்ரேடிங் போய்கிட்டு தான் இருக்கு ஆக்சுவலி. பட் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். எனக்கு நீங்க ரெகுலரா உங்களோட பர்சனல் பிஎன்எல் வேணாம். ஏதாவது ஒரு இந்த நம்ம ஸ்கிரீன்ஷாட் பண்றோம்ல என்ட்ரி எடுத்தது அந்த டார்கெட் ஹிட் ஆமா ஆனது ஆமா. இந்த மாதிரி ஏதாவது நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. அதுல நம்ம ஸ்டோரி போடுவோம். ஸ்டோரி மட்டும் தான் ப்ரோ வருது. அதுல உங்களுக்கு பிஎன்எல் வரல ப்ரோ. அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை நான் கேட்கல. உங்க டார்கெட் அடிச்சிருக்கும்ல சார்ட்ல ஆமா ஆமா ஆமா. அது கொஞ்சம் போட்டா பரவாயில்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ எக்ஸிகியூஷன் தான் நான் ஸ்டோரியில போடுவேன் பாருங்க. ம் ரைட். அடுத்து செக் பண்ண ஆரம்பிங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஓகே ப்ரோ. கொஞ்சம் சில்வர் அனலைஸ் பண்ணா கொஞ்சம் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா சில்வர் கொஞ்சம் பீக்ல இருக்கு. கோல்டை விட அது நல்ல இன்கம் நிறைய கொடுக்குது. யாரும் ஓகே. கோல்டு உங்களுக்கு கோல்டு கேரக்டர் கொடுத்தது இல்ல. டு பி த ஃபிராங்க் எஸ்எம்சி ஓகே. ஐசிடி அந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன்
அப்புறம் என்கிட்ட ஸ்டடி சொல்லுவாங்க கேரக்டர் அனலிஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு ஆள் தான். ஆல்சோ அப்படியே நீங்க சில்வருக்கும் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னு ஒன்லின்னு இருக்கும். தென் ஆல்சோ சைமல்டேனியஸா ரெண்டு மூவ் ஆகுறது தானே. ஆமா 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 ப்ரோ. ஸோ அதனால ஐ எக்ஸ்பெக்ட் தட் அது உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுவும் பண்ணீங்கன்னா நீங்க பெஸ்ட் ஒன்னா இருப்பீங்கன்னு என்னோட சஜஷன். ரைட் பண்ணிடுவோம். ஏன்னா சில்வர் இது யாரும் பண்றது இல்லை. இப்ப வேக்சின் யாரும் பாத்தீங்கன்னா கோல்டு தான் பண்றாங்க. கரன்சி பக்கமே யாரும் போறது இல்ல. பிகாஸ் ஆஃப் யாருக்கும் அந்த ஒரு பேஷண்டா சம்பாதிக்கணும் கத்துக்கணும் கிடையாது. உள்ள வர என்ட்ரி போறோம், எடுத்து டேப்லெட் எடுத்து ஓடிடுறோம். அப்படியே தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. சில்வர்ல இதை விட நல்லா கிடைக்கும். ஆல்சோ அந்த பீக் நம்ம வந்துருவோம் அப்படின்னு பாருங்க. அடுத்து அவங்க இன்னொருத்தவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்துடலாம்ல. நான் ஏதாவது ராங்கா சொல்லியிருந்தேன்னா சாரி, பட் இது நல்லா சொல்றீங்க. நான் உங்கள்ட்ட ஏன்னா கேரக்டர் அனாலிசிஸ் இந்த ஃபிப் வழக்கம் போல ஃபேர் வேல்யூ கர்வ், வழக்கம் போல பின்பார் கேண்டில், இன்சைட் கேண்டில் இதை சொல்லியிருந்தீங்கன்னா அது சரி ஆஸ்பர் சிட்டிஸ் நம்ம விட்டுருப்போம். கேரக்டர் அனலைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நியூ ஒன் தான். உண்மைக்குமே மார்க்கெட் கேரக்டர் வைஸ் தான் போகும். அதுவும் நல்லா தெரியும். ஏன்னா கோல்டுல ட்ரேட் பண்றவங்க $20 எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா $18 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. $50, 50, 100, 120, 104 இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல எல்லாத்துக்குமே செல்லிங் நடக்கும். இது எல்லாமே கோல்டோட கேரக்டர். அதை நாங்க ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம். அதனால அதே மாதிரி சில்வருக்கு இருக்கும் இல்லையா? கோல்டு $10 இருக்குன்னா சில்வர் $30 ஏறும். ஓகே ஆமா 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 அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த கோரிலேட்டட் டைவர்ஜன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது சில்வரை நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே சில்வர்ல எடுக்கக்கூடாதோட நல்ல மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சில்வர்ல எடுத்து டிசம்பர்ல நல்ல ப்ராஃபிட், குட் ப்ராஃபிட். ஆக்சுவலி அக்கௌண்ட்ல 50% எடுத்துட்டோம். அது கிட்டத்தட்ட எப்படின்னா 0.25 சென்ட் அக்கௌண்ட்ல 0.25 வச்சு கிட்டத்தட்ட ஒரு $40,000 எடுத்துட்டேன். அதே மாதிரி இப்ப செல்லிங் கையில எடுத்து வச்சிருக்கேன். அதாவது $95 எடுத்து வச்சிருக்கேன், $75 லாட் எடுத்து வச்சிருக்கேன். அது மைனஸ்ல போயிட்டு இருக்கு. பட் ஃபியூச்சர்ல 3 மாசம் கழிச்சு ரெக்கவர் ஆயிடும் இல்லையா? அப்ப எஸ்எல்லோட பண்ணணும்ல. அந்த எஸ்எல்லுக்காக தான் நீங்க பண்ணீங்கன்னா அது கிளாஸ்க்கு வரும்போது ரெண்டுமே எனக்கு வேல்யூபிளா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது என்னோட பர்சனலா இதை நான் கேட்கிறேன். ரைட் ப்ரோ. அப்ப நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கோல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வேணா நம்ம கோல்டோட கேட் இருந்து சில்வரோட கேட் இருந்து உங்களுக்கு சொல்லி தரலாம். ஓகே ஓகே. ஸோ நான் ட்ரை பண்றேன் ப்ரோ தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நான் நல்லா பண்றீங்க ப்ரோ. பட் என்னன்னா ஒரு 60 to 70% உங்க மேல ஹோப் இருக்கு. அந்த ப்ராஃபிட்டபிள் நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கிறீங்க அப்படின்னு கிளாஸ் இருக்கு எல்லாரும் ப்ராஃபிட்ல இருக்காங்க. டு பி தி ஃபிராங்க் யாரும் ஒளி முறை இல்லைல்ல. யாரு ப்ராஃபிட்ல இருக்காங்க யார் லாஸ்ல இருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் அது ஒன்ஸ் நீங்க ஷோ பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் யூ. ஓகே ஓகே. என் ஸ்ட்ராட்டஜி நான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வேணாம். இது ஒன்று என்னோட அச்சீவ்மெண்ட். இதுதான் இந்த ட்ரேடிங்ல நான் இத்தனை வருஷத்துல நான் சம்பாதிச்சிருக்கேன். இது ஒரு அமௌண்ட், ஒரு 5 lakhs, ஒரு 10 lakhs, ஒரு 2 lakhs சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஓகே, நான் ஸ்டூடெண்டோட பிஎன்எல் நான் போடுறேன். ஓகே ப்ரோ. ரைட். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ மண்டே இந்த வீக் கோல்ட பத்தி ஏதாச்சும்? அதான் ப்ரோ முதல்ல நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ கோல்ட பொறுத்தளவு மண்டே இந்த ஸ்விங் ஹைய அக்ரெசிவா தான் பிரேக் ஆகும். பிரேக் அது கேப் அப்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ. கேப் லைக் நீங்க ஓண்டால பார்த்தா கேப் அப் ஆகும், ஃபாரெக்ஸ் டாம் பார்த்தா கரெக்டா இருக்கும். ஸோ அதனால அதை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போகும். போயிட்டு பைக்கான கேரக்டர் வரும், இல்லை அப்படின்னா கன்சல்டேஷன் ஆக தான் செய்யும் அந்த ஹைலேயும். ஓகே ஓகே. அதே இந்த 4200 ஒரு பிளேஸ் இருக்கே, அது என்ன மார்க்கெட் டச் பண்ணி போகுது ஆகுமா? வாய்ப்பு இருக்கா? 200 to 300 அந்த ஜோன் வரணுமே. ஓ கீழே வர சொல்றீங்க? ஆமா, இன்னும் கீழே வேற ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. எனக்கு ஒன் டேவோட கேரக்டரா நாங்க அவ்வளவு சொன்னது கிடையாது. ஓ ஒன்லி ஸ்விங் மட்டும் தான். ஸோ அதனால 50 minutes அண்ட் இந்த ரேஞ்ச் மட்டும் தான் தெரியுமே தவிர ஒன் டே கேரக்டர் பண்றதும் வேஸ்ட் தான். ஏன்னா ஒன் டேல வச்சு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா எஸ்எல்ல ரொம்ப பெருசா இருக்கும். எஸ்எல் கொண்டு போயிடும், $100 கொண்டு போயிடும். டார்கெட் அதோட வேகமா இருக்கும். பட் ஒரு 6 months 3 months வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லை. ஓகே ஓகே. இப்போ அந்த என்ன மேபி மேல போயிட்டுன்னா ஏதோ ப்ரீவியஸ் கை 5500 டச் பண்ணுங்களா? அவ்வளவு போகுமான்னு தெரியல. பைக்கான கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஞ்ச் வரைக்கும் 500 போகுமான்றது டவுட் தான். பட் ஆனா மினிமம் வந்து 200 போகும்.
பைக்கான ஓ கேரக்டர் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 200 to 250 போகும். ஓகே ஓகே ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அங்கே தான் வச்சிருக்கேன். நானும் நாளைக்கு அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ. ப்ரோ நல்லா பண்றீங்க, கீப் கோ ப்ரோ. கொஞ்சம் இன்னும் மோர் தென் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் நிறைய. கான்டாக்ட் நம்பர்லாம் இன்ஸ்டால் எடுக்க முடியல, பர்சனலாக கனெக்ட் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க லைவ் ஓகே. போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆள ஜாயின் பண்ணது நான் தான் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்களா, ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சீக்கிரம் கிளாஸ் எடுத்துக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ, அக்காக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. நாங்கள் அங்கே போறதுனால உங்க கிளாஸ் என்னால் கண்டிப்பா உட்காந்து கிளாஸே அட்டன் பண்ணாலும் எல்லாம் அங்கே அனலைஸ் பண்ண முடியாது. அதனால நான் கொஞ்சம் 1 மந்த்ல ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். அடுத்து நான் ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பட் ரெகுலரா உங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். வாங்க வாங்க ப்ரோ. ஓகே ரைட். ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து லைவ் இருக்கா இன்னும்? சண்டே லைவ் செக்ஷன் இருக்கும் ப்ரோ, அடுத்த சண்டே. ஓகே ஓகே ஓகே. இல்ல இப்போ நவ் இதுக்கு இப்போ லைவ் நான் இருக்கா? பீப்புள்ஸோட பில்லிங் போட்டு லைக் பீப்புள்ஸ் வந்து வேற டவுட்ஸ் கேட்டாங்கன்னா கிளியர் பண்ணிட்டு லைவ் ஆயிரும். ஓகே ஓகே. நான் லைன்ல இருக்கேன் ப்ரோ. வேற யாராவது கேட்கணும்னா கேளுங்க ப்ரோ, நான் மூவ் பண்ணிக்கிறேன். வேற யாராச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வேணா கூப்பிடுறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இன்ட்ராடேக்கு வந்து கோல்டுக்கு சொல்றேன்னு சொன்னீங்க. இது யூடியூப்லயா? இல்ல ப்ரோ, கேரக்டர் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது இருக்கு ப்ரோ, அது தனியா இப்போதைக்கு கிளாஸ் எடுக்கிற டைம் இல்ல ப்ரோ அதுக்கு. அப்படிங்களா? நம்ம இல்ல கிளாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா நம்ம எல்லாத்தையும் எடுக்கலாம். ஸோ ட்ரேடிங் பண்ணணும்ல, ஸோ அதனால எங்களால டைம் இல்லாதனால நாங்க ஷோ பண்ண முடியாது இப்போதைக்கு, தனியா எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தோம்னா ப்ராப்பரா நீங்க கிளியர் பண்ண உங்க டவுட்ஸை கிளியர் பண்றதுல இருந்து லைவ் செக்ஷன் எடுக்கிறது, உங்க மெசேஜ் பாக்குறது, நிறையவே வேலைகள் இருக்கு. இப்போ இதுவே கோல்டு கிளாஸே ரெப்புடேஷன் ஆகாதான் ரன் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா ஆமா ப்ரோ. ஸோ அதனால மேபி இன் ஃபியூச்சர்ல எனக்கு நல்லா டைம் கிடைக்கும் போதுல நான் பண்ணி தரேன் ப்ரோ, டெஃபினெட்லி. ஓகே ப்ரோ. கோல்டு எப்போ ப்ரோ நார்மல் ஆகும்? இது ரொம்ப அப்நார்மலா போயிட்டு இருக்கு, அதனால பரவாயில்ல ப்ரோ. போன வாரத்துக்கு முந்தின வாரம் லைக் 2 வாரம் எந்த ரேஞ்ச் அப்படின்னா, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மட்டும் தான் ரொம்ப அப்நார்மலா இருந்துச்சு. எந்த ரேஞ்சுனா இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் ஆமா. மூவ் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் தான் அப்நார்மலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பைக்கான ட்ரேட் கிடைச்சு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2 வாரம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வீக், இது செகண்ட் வீக். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்ட் வீக்ல நல்ல ஒரு ஃபில் டிபி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா ட்ரேடுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போன வாரம் வந்து நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு, ஒரு 80% போன வாரம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நார்மலா வந்துடும். வீக் வந்து என்ட்ரி கிடைக்குமா ப்ரோ? எப்பயும் போல வந்துடும் ப்ரோ. இந்த வீக் நாளைக்கு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. நவம்பர், அக்டோபர் அந்த மந்த்லலாம் வந்து நிறைய ஃபுல் டிபி கொடுத்துச்சுல ப்ரோ, அந்த மாதிரி. வந்துடும் ப்ரோ, வந்துடும் ப்ரோ. இனிமேல் வந்துச்சு அப்படின்னா லைக் மார்க்கெட் நல்லா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்து அக்டோபர் வரைக்கும் நல்லா போயிடும். அக்டோபர் நவம்பர் வரைக்கும் எப்பயும் போல ஃபில் டிபி இந்த மாதிரி தான் போகும். ஓகே ப்ரோ. அப்புறம் யூஎஸ்டி ஜேபிஐக்கு வந்து இதுக்கு நல்லா இருக்கு ப்ரோ, ஃபண்டிங் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கு. அது யூடியூப் போட சொன்னேன். ஏன்னா கோல்டை விட அதுல இருந்து 1:3 அந்த மாதிரி 3 ட்ரேட் வந்து ஃபுல் டிபி குடிச்சா நான் கேட்டேன். ஓகே 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 ப்ரோ. அதுவுமே ஆக்சுவலா கோல்டு அளவு தான் இருக்கும். கோல்டுலயுமே மினிமம் இப்பயே உங்களுக்கு 1:3 வர ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்துலயும். ஆமா ஆமா 2.5 ப்ரோ. மினிமம் சொல்லுவோம். ஆனா இப்ப லைவ் மார்க்கெட்ல எல்லாமே 1:3 வரைக்கும் வந்துருச்சு மினிமம். ஓகே ஓகே ப்ரோ. இல்ல அதுல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கா, அதனால தான் ப்ரோ. ஆமா. ஆனா அந்த அளவு ப்ராஃபிட் இருக்காதுல, கோல்டு அளவு இருக்காது ப்ராஃபிட், கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்ல பாஸ் பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கு. அதுக்கு ஸ்ப்ரெட் வந்து அதிகமா இருக்குமா ஃபண்டிங் அக்கவுண்ட்ல. யூஎஸ்டி ஜேபிஐக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால தான் என்ட்ரி எடுக்கிறதுக்கும் கரெக்டா. சரி ஏன்னா ரைட். பிங் பண்ணா வந்து 1 டேல ஹோல்டிங் பண்ணா கொஞ்சம் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹோல்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? பண்ணலாம் ப்ரோ. அது வந்து 4% வந்து ஒரு நாளைக்கு வந்து டிரா டவுன் போக கூடாது அப்படிலாம் இருக்கா, அதனால தான் ப்ரோ. நம்ம இதுல டிரா டவுன் அடிக்காதே ப்ரோ அந்த மாதிரிலாம் 4%. நம்ம லாட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா போட்டோம்னா. ஓகே ஓகே. அதனால தான் ப்ரோ. ரைட். ப்ராப்பரா ஒரு அளவு ஒரு மினிமலான லாட் சைஸோட மூவ் பண்ணுங்க, ரொம்பவும் போடாதீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ரைட் ப்ரோ. அப்படியே யூஎஸ்டி ஜேபிஐக்கு போட்டுருங்க ப்ரோ யூடியூப்ல. ஸ்கேல்பிங் மட்டும் ஏதாவது கிளாஸ் இருக்கே ப்ரோ, அப்புறம் என்ன. கிளாஸ் கிளாஸ் இருக்கு, என்னோட நம்பர் இருக்கு. ஓகே ப்ரோ ஓகே. இல்ல ஜாயின் பண்ணுவாங்களா ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு அது செட் ஆச்சா, சரி அதனால தான் போடுங்க. சரி ப்ரோ, நான் ட்ரை பண்றேன். ஓகே ப்ரோ ஓகே. சரி ப்ரோ. ஓகே கைஸ், வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் பேரல் அனலைஸ் பண்ணணும், இல்ல வேற ஏதாச்சும் ட்ரேடிங் டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வேணா கூப்பிடுறேன்.
ப்ரோ ம். கோல்டு அப்பார்ட் வேற என்ன கரன்சி நல்லா டீசெண்டா பண்ற அளவுக்கு இருக்கு? என்ன ப்ரோ கோல்ட தவிர? கோல்டு தவிர வேற எந்த கரன்சி டீசெண்டான கரன்சி ப்ரோ ட்ரேட் பண்றதுக்கு? ஓகே. நான் யூரோஎஸ்டி பண்ணியிருக்கேன், ம். யூஎஸ்டி ஜேபி பண்ணியிருக்கேன், ஜிபிபி யூஎஸ்டி பண்ணியிருக்கேன், யூஎஸ்டி ஜேபி பண்ணியிருக்கேன். ம். ம். ரிலையபிலிட்டி ம். கோல்டு அளவுக்கு இல்ல. ஸோ ஓகே. உங்க சைடுல இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த கரன்சில பண்ணுங்க த பெஸ்ட் ஒன் அப்படின்னு உங்க சைடுல ஏதாச்சும்? நார்மல் டெக்னிக்கல் கேக்குறீங்களா இல்ல கேட்டரல் ஸ்ட்ராட்டஜில கேக்குறீங்களா? கேரக்டர் வைஸ் தான். நார்மல்னா நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த கரன்சில வேலை செய்யுதோ அதானே நமக்கு பெஸ்ட். ஓகே. கேரக்டர் அனாலிசிஸ பொறுத்தளவு எந்த பேருக்குனாலும் பெஸ்ட் தான் ப்ரோ. ஏன்னா நாம அந்த பேரோட மூமெண்டமா தட் இஸ் அதோட கேரக்டரை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம உள்ளே என்டர் ஆறோம். ஓ அப்படின்றனால நீங்க எந்த பேர் உங்களுக்கு தோணுதோ அந்த பேரோட கேரக்டரை கண்டுபிடிச்சு அப்படி என்ட்ரி செட்டை பாக்குறது நல்லது. நார்மல் டெக்னிக்கலா டிமாண்ட் சப்ளை அதை பார்த்து பண்ணோம் அப்படின்னா ஒரு 60 to 70% அந்த ரேஞ்ச் தான் அக்யூரசி வரும். ஏன்னா ஆல்ரெடி நான் இன்றைய பண்ணிருக்கேன். மார்க்கெட்ல 60 to 70 எல்லாம் கிடைக்காது, 40 தான் கிடைக்கும். இந்த மார்க்கெட்டோட மார்க்கெட்லயா? இந்த ஆஃப்டர் கொரோனா மார்க்கெட்டோட இது சரியில்லைங்க. இந்தியன் மார்க்கெட் ஆல்சோ ஃபாரன்ஸ் ஆல்சோ நிறைய பேர் வந்து மேனிபுலேஷனுக்குமே உள்ள நிறைய பேர் வர்றாங்க. முதல்ல நம்ம ஒரு டார்கெட் போட்டோம்னா அந்த டார்கெட் கம்ப்ளீட்டா எடுக்கும் கோல்டு. ஓகே. நியூஸ் வந்தா நியூஸ் ஒரு டைரக்ஷன் டபுள் டைரக்ஷன், நியூஸ் வரதுக்கு முன்னாடி ஃபாலோ ஆகும், நியூஸ் வந்த பின்னாடி ஏறும், இல்ல நியூஸ் வந்தோட கண்டினியூஷன் கீழே போகும், இப்படி போயிட்டு இருக்கோம். நீங்களும் பாத்தீங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம 2016ல இருந்து இது கோல்டை நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க, ஒரு 2200 2400க்கு மேல அந்த கோல்டு அந்த ட்ரேடிங்ல இல்ல. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் உங்களுக்கு இவ்வளோ ஏறினது. டபுள் ஆயிடுச்சு. அப்ப அதனால இதுல இவ்வளவு வந்து வாலட்டைல வந்து நான் பார்த்ததே இல்லை இந்த 7 இயர்ஸ்ல. ஓகே. பிரிட்டன் எக்ஸிட் அப்போ ஒரு தடவை நாங்க பார்த்தோம் மார்க்கெட் கிராஷ். ஜிபிபி ஹிஸ்டரி வந்து விழுந்தது இல்லைங்களா, ஒரு 40,000 பாயிண்ட் காலி. அப்போ நாங்க மார்க்கெட்ல இருந்தோம், நாங்க அந்த ட்ரேட் எடுக்கல. ஸோ நிறைய புரோக்கர் ஓடின புரோக்கரையும் பார்த்துருக்கோம். நானே ஓடின்ல போட்டு ஓடிருக்காங்க, போட்டு ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணனே ஓடிட்டாங்க. இதெல்லாம் வந்து கதைகள் வேண்டாம், பட் எனிவே இவ்வளோத்த பார்த்துட்டோம். ஸோ இதுல பெஸ்ட் இன்னைக்கு ஏதாவது நீங்க சொல்ல வரீங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதாவது ஹிண்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வேல்யூபிள் பாயிண்டா சொல்லுங்க. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு திரும்ப சொல்றதுதான் ப்ரோ. இதை வச்சு நம்ம அவாய்ட் பண்றதே எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு ஒரிஜினலான மூவ்மெண்ட் வந்து கோல்டு மேலே கீழே போகுது அப்படின்னா கோல்டு கிடையாது, எந்த பேர்னாலும் எந்த பேர் கேட்டனா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரிஜினலா மூவ் ஆக போகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாம மேலேயும் போகாது கீழே வராது. 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து கோல்டு ஒரு அப்நார்மல் மூவ் போச்சு, உங்களுக்கே தெரியும். இந்த ரேஞ்சில இருந்து ஃபுல்லா ஆனா கன்சல்டேஷன் மாதிரி இருக்கும், 2-3 கண்டு மட்டும் தான் மேல போற மாதிரி இருக்கும், ஆனா மேல போயிட்டே தான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட்ல ட்ரேட் எங்கேயுமே கிடைக்கல. ஆமா, நீங்களே 1 வீக் ட்ரேட் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, ஒரு 26th வரைக்கும் தான் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரேடே எங்கேயுமே கிடைக்கல. 26ல இருந்து எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டிபி அடுத்து எப்ப அடிச்சிருக்குன்னா 5th தான் அடிச்சிருக்கு, நியர்லி ஒரு 10 days கழிச்சு தான் அடிச்சிச்சு. ஆமா. சோ அதனால இப்பதான் ஓரளவு மார்க்கெட் நல்லா வந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். நல்ல ஒரு லைக் அக்யூரேசியான ட்ரேட் வரப்போகுது, கரெக்டா ஒரு ஃபேரான மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வரும். இல்ல மேனிபுலேஷன் காண்டி தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வராது. ஓ கரெக்ட். அதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, வேற யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க ப்ரோ, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ வேற யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லி டைப் பண்ணிருங்க, நம்ம செக்ஷன் எண்ட் பண்ணிடுவோம். இந்த ரெக்கார்டிங் செக்ஷன் யூடியூப்ல வந்துடும், ஸோ வேணா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் எவ்ரிவன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வாங்க, நெக்ஸ்ட் வீக் லைவ் செக்ஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க.